இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய தாய் திருச்சபையானது 3 பேருக்கு மட்டுமே பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. மீதி அனைத்து புனிதர்களுக்கும் இறந்த நாளைத்தான் நினைவு நாளாக விழாவாக கொண்டாடுவார்கள். அப்படி 3 பிறப்பு விழாக்களிலே ஒரு பிறப்பு விழா திருமுழுக்கு யோவானுடையது. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்து பிறப்பு விழா. 2வது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா செப்டம்பரில் கொண்டாடுவோம் நம்ம. 3வதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. ஏன் அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? நாம சொல்லக்கூடாது, ஆண்டவராகிய இயேசுவே சொல்லியிருக்கிறார். திருமுழுக்கு யோவான் எப்பேற்பட்டவர் என. மத்தேயு செய்தி 11ஆம் அதிகாரம். மக்களை பிரதேசப்ப கேட்குறாரு, நீங்கள் ஏன் பாலைவனத்துக்கு போனீங்க? யாரை பார்க்க போனீங்க? முழிக்கிறாங்க. நீங்கள் பார்க்க போன நபர் இறைவாக்கினரையா? இல்லை, இறைவாக்கினரையும் விட மேலானவர் என சொல்றாங்க. எல்லா இறைவாக்கினரை காட்டிலும் மேலான இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். இன்னும் கீழே பாருங்க, இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என இறைவாக்கினர் இவரை பற்றித்தான் சொல்லியிருக்குது. மறுபடியும் பாருங்க பார்ப்போம். 11:11 மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. அவர் இயேசுடைய வார்த்தை இது. இதற்கப்புறம் அவருடைய திருமுழுக்கியோருடைய மகிமையை, அவருடைய பிறப்பினை கொண்டாடுவதற்கு என்ன தப்பு யோசிப்பாருப்பா? திரு அவை கொண்டாடுகிறது. மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கியோவான காட்டிலும் யாரும் பெரியவும் கிடையாது. சகோதரர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அடையாளம் காட்டியவர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வந்தாலும் கூட இதோ ஆண்டவருடைய செம்மறியானவர், ஏதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என இயேசுப்பாவை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டியவர் திருமுழுக்கு யோவான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லலாம். திருமுழுக்கு யோவான் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தான் மெஸ்ஸியாவா? வர இருக்கிற மெஸ்ஸியா நீங்கள் தானே சொல்லுங்க என்று எல்லாம் கேட்குறாங்க. முதல் வாசகமாக தான் பாருங்க, 2ஆம் வாசகம் நீங்கள் தான் இன்னைக்கு சொல்ற. நான் இல்லை, நீங்கள் நினைக்கிற மெஸ்ஸியா நான் கிடையாது. இன்னும் சொல்றது பாருங்க பார்ப்போம். அவருடைய செருப்பு வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தா இருப்பாருங்க. இயேசு ஆண்டவருடைய செருப்பு வார அவிழ்க்க ஒரு அடிமை செய்கிற வேலை இது. அந்த அடிமை வேலை செய்ய கூட எனக்கு தகுதி கிடையாதுயா, என்ன போய் நீங்கள் மெஸ்ஸியான்னு சொல்றீங்களே என்று தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார் திருமுழுக்கு யோவான். எனவே தான் ஆண்டவரை உயர்த்தா இருப்பாருங்க. மனுஷனா பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை போல யாரும் கிடையாது. இயேசப்பாவுக்கு எப்படி கடவுளுடைய ஆசையால் பிறப்பு செய்தி வந்தது, அதே போலவே திருமுழுக்கு யோவானுக்கு பாருங்க. முதல் வாசகம் பாருங்க, இன்னைக்கு கருப்பையிலிருந்தே ஆண்டவருடைய ஊழியர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த வாசகம் திருமுழுக்கு யோவானுக்கு பொருந்துகிறது பாருங்க. எலிசபெத்தம்மா வயசு முதிர்ந்தவங்க, குழந்தை இல்லை. சக்கரியாஸ் ஆலயத்தில் பணி செய்கிறவர். ஆண்டவருடைய ஆசையால் திருமுழுக்கு யோவான் தோன்றுகிறார், பிறக்கிறார். அன்னை மரியாள் போகிறாங்க. அன்னை மரியாள் யசோதம்மா கிட்ட அந்த வீட்டுக்கு போன உடனே 2 குழந்தைகளும் பேசிக்கிறாங்க பாருங்க.
உங்களுடைய வாழ்த்தை கேட்ட உடனே வயசுல குழந்தை துள்ளுது. எப்படி அந்த 2 அந்த சிறு அந்த கருவறையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி பாருங்க பார்ப்போம். அப்போ எப்பொழுதே அது பிறப்பிற்கு முன்பிருந்தே வயிற்றிலே கருவிலிருந்தே திருமுழுக்கு யோவானுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் தொடர்பு பாருங்க பார்ப்போம். எப்பேற்பட்ட ஒரு 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 இது இது எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம இதைத்தான் நீங்க திருப்பால் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை வியத்தகு முறையில படிச்சிருக்கீங்க. நீங்க வியத்தகு முறையில் என்னை படைச்சிருக்கிறீங்க. அதனால நமக்கு நான் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்பேன் பாருங்க. அதே போல திருமுழுக்கு யோவான் இருந்தாரு பாருங்க. நீதி வழுவாமல், எந்த நிலைக்கும் அஞ்சாமல், ராய தப்புன்றான் இல்லையா? ராய தப்புன்ற பாருங்க. தன்னுடைய சகோதரன் மனைவி வச்சிருக்கிறான் ஏரோது. நேரா போறான், பண்ண தப்புன்னு சொல்றாரு. தவறுக்கும் வளைஞ்சு கொடுக்கல. அவரு மரணத்தை மகிழ்ச்சியா இருக்கிறார். என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய பாதையிலே பயணித்து கடவுளுக்காக உயிரினை கொடுத்து, நியாயத்துக்காக உயிரினை கொடுத்தவர் திருமுழுக்கு யோவான். இதனால்தான் அவர் பிறந்த உடனேயே மக்கள் என்ன பண்றாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க, இந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமோ. ஏனென்றால் அவங்க அப்பா பிறப்பு செய்து கேட்டுவாரு, வாயால் பேச முடியல. திருமுழுக்கு அவர் பிறக்கிற வரைக்கும் அவர் வாய் பேச முடியாம இருந்தார். சக்கரியா ஒரு பலகளை எழுதி யோவான் எழுதி காட்டுறாரு. இப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியத்தோடு பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். இதெல்லாம் பார்த்து மக்களை யோசிக்கிறாங்க பாருங்க பார்ப்போம். அதாவது இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்குமோ என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பிறப்பினை பெற்றவர் திருமுழுக்கு யோவான். அந்த குழந்தை கடவுளுடைய கை வன்மையை பெற்றிருந்த லூக்கா சொல்றார். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை குறைவின்றி நிறைவாக பெற்றிருந்தவர் திருமுழுக்கு யோவான். சோசர்களே, 2ஆம் வாசகம் பார்க்கணும். அபிரகாமுக்கு ஈடாக பவுல் திருமுழுக்கு யோவானை ஒப்பிடுகிறார். அபிரகாம் எவ்வாறு ஆழ விசுவாசத்தோடு எந்த நிலையிலும் தடமாறாமல் ஆண்டவருடைய பாதையிலே பயணித்தார், அதே போல திருமுழுக்கு யோவான் மரணம் மட்டும் தப்புன்னு சொல்றாரு, சாவுன்னு தெரியும், சாகுறாரு. மரணம் மட்டும் ஆண்டவருடைய பாதையிலிருந்து வழுவாமல் நடந்த மாபெரும் இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்கின திருமுழுக்கு யோவான். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதருடைய பிறப்பு விழாவை இன்றைக்கு தாய் திருவை கொண்டாடுகிறது. அவருடைய பாதையை பின்பற்றுவோம். ரவீந்திரநாத் தாகூர் இவ்வாறு சொல்லுவார், இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இன்றும் கடவுள் இந்த உலகத்தை நம்புறாருன்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லுவார். ஏன்னா கடவுள் இந்த உலகத்து மட்டும் நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த குழந்தை இந்த உலகத்தை மாற்றும், இந்த குழந்தை என் சாட்சியா வாழும், இந்த குழந்தை என் நல்ல பிள்ளையா இருக்கும் என்று கடவுள் ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்பிதான் அந்த பிறப்பு இந்த உலகத்துக்கு குறையா கொடுக்கிறாரு. அப்படிதான் எல்லாம் பிறக்கிறோம். நாம் பிறந்திருக்கிறோம், பிறக்கிறாங்க. சோர்களே, அந்த பிறப்பினை நாம் சரியான விதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நான் பிறந்திருக்கேன்னா நான் கெட்ட பிள்ளை ஆகணுன்றது ஆண்டோட ஆசை கிடையாது. இந்த பிள்ளையால் ஒரு நல்லது நடக்காதா? இந்த பிள்ளை இந்த உலகத்தை தோன்ற வைக்கிறேன் நான், இந்த பிள்ளையால ஒரு நல்ல காரணம் நடக்காதா? நல்ல பாதை நடக்காதா? 4 மக்கள் நல்ல பாதை திரும்ப மாட்டான், அதுக்கு இவன் கருவியா இருக்க மாட்டான் என்று இந்த கடவுளுடைய ஆசை தான். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஆண்டுடைய விருப்பம் தான். நான் பிறந்திருக்கிறேன், நீங்க பிறந்திருக்கிறீங்க. இப்ப நம்மால் இந்த உலகத்திற்கு என்ன கொடுக்க முடியும்? திருமுழுக்கு யோவானை பின்பற்றுவோம். அப்புறம் ஆண்டவருடைய செருப்பாக கூட தகுதியில் தன்னை தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். நம்ம தாழ்ச்சியோடு வாழ்வோமே, நம்ம தாழ்ச்சியோடு வாழ்வோமே. அது மட்டும் கிடையாது, மரணம் பதில் தெரியும், நீதி வழுவாமல் இருந்தார், நம்ம வாழ்வோமே. 100க்கு 100 கூட முடிந்த மட்டும் வாழ்வோமே. திருமுழுக்கு யோவானை பின்பற்றுவோம், அவனுடைய ஆசிரியை பெற்று நிறைவாக வாழ்வோம்.